கைஸ் இன்னைக்கு டே 2 ரெண்டாவது நாள் ட்ரிப்பில் இருக்கும். உடுப்பி போயிட்டுருக்கோம். தர்மஸ்தலா முடிச்சுட்டு அப்படியே உடுப்பி போயிட்டுருக்கோம். தர்மஸ்தலாலாம் பார்த்துட்டு நைட்டு ஹால்ட் போட்டோம். எங்கே போட்டோன்னு பார்த்தீங்கன்னா குருவாயின்கரை அப்படின்ற ஏரியாவில் ஒரு ரூம் எடுத்திருந்தோம். 5 பீப்புளுக்கு 2300 சார்ஜ் பண்ணாங்க, தெரிஞ்சவங்க மூலயமா புக் பண்ணதுனால. ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கே கிடச்சிது. நல்ல ரூம் தான். ஸ்டே போட்டுட்டு அப்படியே இப்போ கிளம்பியாச்சுங்க. காலையில் 6 மணிக்கெலாம் குளிச்சு ரெடியாகி கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உடுப்பிக்கு போயிட்டுருக்கோம். உடுப்பி போயிட்டு கிருஷ்ணர் பார்த்துட்டு அப்படியே முருடேஸ்வரா போகலாம். 2 பிளான் இருக்குது. ஸோ கைஸ், இங்கே கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கார் பார்க் பண்ணியாச்சு. இங்கே தெரியுதுங்களா? கார் பார்க் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இங்கே தெரியும் உங்களுக்கு, கிருஷ்ணர் சின்னதாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. இங்கே சின்னதான பெரிய சிலை தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. இந்த பக்கம் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே அப்படியே போகலாம் வாங்க கோயிலுக்கு. கைஸ், இந்த கோயில்லையும் வந்து ஷர்ட் அலௌட் இல்லை. ஸோ அதனால் ஷர்ட் கார்லேயே கழட்டி வச்சுட்டு நான் ஒரு டவல் மட்டும் மேலே போட்டுட்டு வந்துட்டேன். அங்கே போகும்போது டவல் கூட மேலே போடக்கூடாது, இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். அங்கே போகும்போதே சொல்லிவிடுவாங்க எல்லாருக்குமே, நீங்கள் ஷர்ட் பனியன் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ப்ரிகாஷனாக இங்கே வண்டியிலே வச்சுறது பெஸ்ட்டு. இல்லைனா கையில் வச்சுட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு சேர்ந்தது தாங்க. இங்கே தேங்காய்லாம் உரிச்சு போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பில்டிங்ஸுமே கோவிலுக்கு சேர்ந்தது தான் இங்கே. ஆனால் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோயில் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக. இங்கே கூட லஞ்சு கிடைக்குங்க. மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே சாப்பாடு இருக்குது இங்கே கோவிலில். இதெல்லாம் வந்து கடைங்க, எந்த ஐட்டம்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். விளையாட்டு பொருட்கள், கிருஷ்ணர் சிலை, இந்த மணி, அந்த மாதிரி சின்ன பசங்க ஆடுறது எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஆக்சுவலி தரிசனம் வந்து இந்த பக்கம் போக வேண்டியது, இப்போ மாற்றி விட்டுட்டுருக்குறாங்க. இப்போ ரூட் வந்து இப்படி பின்னாடி சைடு விட்டுட்டாங்க. இங்கேருந்து தரிசனம் போகணும் போல் இருக்குது. கூட்டம் வேறு ஹெவியாக இருக்குங்க. இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமை, அதுவுமா கிருஷ்ணர் கோவிலில் இவ்வளோ ஜனமா? மோஸ்ட்லி சனிக்கிழமையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வெள்ளிக்கிழமையே இவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி என்ன நல்ல நாளா என்னன்னு தெரியல. தரிசனத்துக்கு எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குங்க. எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடும் போல் இருக்குது சாமி பார்க்குறதுக்கு. கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ அலோவ் இருக்காது. இங்கேயே வீடியோ எடுத்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே கோவில் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. க்யூ வந்து கோவிலை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குங்க. எவ்வளோ தூரம் ஆகுமோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா க்யூவு எவ்வளோ தூரம்? அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி இது 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இந்த க்யூ. கோவிலுக்குள்ளேயே ஒரு கடை இருக்குங்க. கிருஷ்ணர் சிலைகள்லாம் நல்லா இருக்குது. மோஸ்ட்லி இதெல்லாம் மெட்டல்னு நினைக்கிறேன். இது பித்தளை, அந்த மாதிரி ஐம்பொன் சிலைங்க எதனா இருக்கும். நம்ம இப்போ வாங்க போகிறதில்ல. ஸோ அதனால் எதுவும் விசாரிக்கல இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சமையல் செய்கிற இடம். அங்கே உள்ளெல்லாம் மாடுலாம் இருக்குங்க. இங்கேயே பால் கறந்து இங்கேயே எல்லாம் செய்வாங்க. கோஷாலா இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜைலாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு லக்ஷ்மி கோவில் இருக்குது. ஏறி மேலே வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் இது மேலெலாம் வந்து வரேன். லாஸ்ட்டு போன வாட்டி வந்திருக்கும் போது இவ்வளோ க்யூ இருந்தில்லை. ஸோ அதனால் சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டோம். இது பார்க்கலாம். இது வந்து அன்னதான கூடங்க. தர்மஸ்தலாவில் எப்படி உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்டோமோ அதே மாதிரி இதுவும் கீழே உட்காந்து சாப்பிட்றது தான். இங்கே பார்த்தீங்களா க்ரௌட் எப்படி இருக்குன்ட்டு? எப்பா ஜனமான ஜனம் இருக்காங்க. என்னன்னு தெரில, இன்றைக்கி என்ன விசேஷமானால என்னன்னு தெரில. க்யூ லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. மூவ் ஆகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கேமராவிலே காமிக்கிறேன். அப்படியே எல்லாம் உட்காந்துட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு லைட்டாக அடி மேலே அடி எடுத்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. சும்மா ஒரு ஸ்டெப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது வந்து குளம்ங்க, கோவிலோட குளம். கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. இதில் நம்மளுக்கெலாம் அலோவ் இல்லை. நிறைய பேர் வர்றதில்லைங்க. ஜனங்களெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி இங்கே கோவிலில் வேலை செய்கிறவங்க மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த தெப்ப திருவிழா மாதிரி இங்கே தெப்பத்தில் திருவிழா கூட நடந்திருக்கும் போல இருக்குது. மீன்லாம் இருக்குங்களா குளத்தில், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த கோவிலும் வந்து கேரளா ஸ்டைல் தான் கோவில். இங்கே தேர் சொன்னீங்களா? தேர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு?
ரவுண்டாக தான் இருக்குது. க்யூ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தெரியுங்க. இங்கேருந்து நடந்து அப்படியே அந்த க்யூ வழியாக தாங்க போகணும். இங்கேயே ஸ்டாப் போட்டிருந்தாங்க. இப்போ அங்கே எப்படி இருக்கோ போயிட்டு பார்க்கணும். உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் அடுக்கி வச்சுருக்காங்க. சேம் தேர் மாதிரி அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது மேலே கலசம்லாம் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? க்யூ எங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இதுதான் கோவில். இந்த பக்கம் தான் என்ட்ரு ஆகணும். ஆனால் இந்த க்யூவில் நிற்க வச்சு விட்றாங்க. எதுக்கு நிற்க வைக்கிறாங்கன்னே தெரியல. டேரெக்டாக மூவ் பண்ணால் அப்படியே ஒருத்தரும் 5 செகண்ட் 10 செகண்ட் பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. நாங்கள் க்யூவில் நின்று கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரில. இவ்வளோ தூரத்தில் இருக்குது க்யூ. இதுக்கப்புறம் தான் நான் நின்றுட்டுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே போன பிறகு ஒரு ரவுண்டு வரும் சாமி. இங்கே சாமியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி பின்பக்கமாக திரும்பி இருக்குவார். ஸோ நம்ம பின்பக்கமாக தான் போயிட்டு சாமியை பார்க்க வேண்டியது இருக்கும். உள்ளே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதனால் ஸோ இங்கேயே இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிருஷ்ணர் ஏன் பின்பக்கமாக திரும்பி இருக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்பக்கமாக கோவிலுக்குள்ளே கனகதாசான்றவரை விடல. கனகதாசான்றவர் வந்து கிருஷ்ணரோட பக்தர். ஸோ அவரை உள்ளே விடாதனால அவர் பின்பக்கமாக போயிட்டு ஒரு சின்ன விண்டோ, அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கு பின்பக்கமாக போயிட்டு சாமியை நீ இந்த பக்கம் எனக்கு திரும்பி தரிசனம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் சாமி அந்த பக்கம் திரும்பி தரிசனம் கொடுத்ததுனால இங்கேத்துக்கு கிருஷ்ணர் சிலை மட்டும் பின்பக்கமாக இருக்கும். நம்ம முன் வழியாக என்ட்ரு ஆகுவோம். ஆனால் அங்கே ஒன்றுமே சாமி தெரியாது. பின்பக்கமாக போயிட்டு தான் நம்மளும் ஜன்னல் வழியாக தான் சின்ன ஒரு ஹோல்ஸ் தெரியும். ஜன்னல் சின்னதாக கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பியில் தான் வந்து நம்ம சாமியை பார்க்க வேண்டியது இருக்கும். கிருஷ்ணரை பார்க்க வேண்டியது இருக்கும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குளத்தில் ஆமை இருக்குங்க. ஆமை நெஞ்சிட்ருக்கு. இங்கே ஒரு 2-3 ஆமை இருக்குது. ஒரு ஆமை மட்டும் கிட்ட கிடச்சிது. ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கைஸ் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே உள்ளே போயிட்டு சாமி பார்க்கணும். இப்போ இதுக்கு மேலே மோஸ்ட்லி ஃபோன் அலௌடு இல்லை. ஸோ அதனால் வச்சிடுறேன் ஃபோனு. கைஸ் இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே இது கோவில் உள்ளவே பார்த்தீங்கன்னா சமாதிங்க இருக்குங்க. எல்லாம் யார் ஜீவ சமாதி ஆனாங்களோ அவங்களது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது சமாதியா என்ன சரியாக தெரியல. இது மட்டும் சமாதின்னு தெரியுது. மிச்சம்லாம் கற்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னன்ட்டு யாருக்குன்னா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கிருஷ்ணர் கோயில் கோஷாலாங்க. இங்கே பெரிய காளமாடு இருக்குது. இந்த பக்கம்லாம் பசு மாடுங்க அது இதெல்லாம் இருக்குது. ஜெர்சி இருக்குது. நாட்டு மாடுங்க நல்லா இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு எல்லாமே. இந்த மாடு நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போதும் பார்த்தேன். யார் வேணாலும் தொடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஒன்றுமே பண்ணாது. பார்க்குறதுக்கு மட்டும் ஜெஜாண்டிக்காக சூப்பராக பெருசாக இருக்கும். ஒன்றுமே பண்ணாதுமா, பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. லாஸ்ட் டைம் கூட இந்த மாடு இருந்துச்சு. போன வருஷம் நாங்கள் வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மாடு இருக்குங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற மாடுங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே இருக்குது. இதெல்லாம் குட்டி பெரிய மாடு தான். ஆனால் சைஸ் மட்டும் சின்னதாக இருக்குது. அங்கே வெளியெல்லாம் கூட இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சைடு என்ட்ரன்ஸுங்க. அதில் இது ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனது வந்து க்யூவில் நின்னது வந்து ஒரு என்ட்ரன்ஸு. அப்புறம் கோயிலுக்குள்ளே போனது ஒரு என்ட்ரன்ஸ். இது சைடு என்ட்ரன்ஸு. அப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது தாங்க பேக் சைடு என்ட்ரன்ஸ். இந்த சைடு தான் கோபுரம் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து தான் வந்து அந்த கனகதாசான்ற ஒரு சாமியை பார்த்தாரு அப்படின்ட்டு இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக விண்டோ மாதிரி தெரியும். ஸோ இங்கேருந்து தான் அவர் பார்த்தாரு. சாமி இந்த பக்கம் திரும்பி தான் காட்சி கொடுத்தாரு அவருக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த கனகதாசா ஸ்டோரி வந்து யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டதுங்க. ஆக்சுவலாக உண்மையா இல்லையான்ட்டு உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோவிலுக்கு வெளியில் இங்கே தெரியுது பாருங்கள். இந்த ஜன்னல் தாங்க. அப்படியே கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்குங்க. இங்கே இந்த மேங்களூர் உடுப்பி சைட்லாம் இந்த மாதிரி தாங்க கோவில் இருக்கும். இது ஆக்சுவலாக கல் கட்டடம் தான். ஆனால் நம்ம சைடில் கல் கட்டடம்லாம் வேறு மாதிரி இருக்கும்.